பிக் பாஸ் லைவ்ல ஒரு 2 விஷயம் நடந்தது. அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். சிறையிலிருந்து வெளியே வந்த அக்ஷயா, இன்னொரு பக்கம் அந்த புள்ளி கேங் இருக்குது பார்த்தீங்களா, மாயா அண்ட் கோ கம்பெனி இருக்காங்களே, ஒன்று டிஸ்கஸ் பண்ணால் தினேஷை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறாங்க, இல்லை அர்ச்சனா, அப்படியும் விட்டால் இல்லை பிரதீப் பக்கம் வந்துடுறாங்க. இந்த 3 பேரை தவிர்த்து அவங்களுக்கு வேறு எந்த பேசுகிற கண்டென்ட்டும் கிடைக்காத போல இருக்குது. இதுதான் ஒரு பக்கம் லைவ்ல டிஸ்கஷன் போயிட்டுருக்கு. பாயிண்ட் நம்பர் 1, அக்ஷயா உங்களோட ஜெயில் காலம் முடி வந்துடுச்சு, வெளியே வாங்க அப்படின்னு சொன்னோன்னா வருத்தப்படுறாங்க. எல்லாம் எப்படா இது கொடுப்பீங்க, எப்போ வெளியே அனுப்புங்கன்னு யோசிப்பாங்க. இல்லை எனக்கு இந்த ஜெயிலே போட்டுருங்க, இங்கேயே இருக்கிறேன் நான், எனக்கு வெளியே போக பிடிக்கல, இங்கேயே இருக்குது அப்படின்ற மாதிரி அவங்க எமோஷனலாக இங்கே உட்காந்துன்னு பேசுகிறாங்க. எப்பா என்னம்மா அக்ஷயா, நீ வீட்டுக்குள்ளே ஒன்றும் பண்ணல, இந்த ஜெயில் அந்த அளவுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்ற மாதிரி இருந்தது. எனக்கு அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிறது வேஸ்ட்டுங்க, இங்கேயே இருந்தால் கூட நான் நிறைய கண்டென்ட் கொடுப்பேன், அங்கே போனால் ஒன்றும் பண்ண முடியாது, என்னை இன்னும் ஒரு 3 நாள் கூட இந்த ஜெயிலில் போட்டுருங்க, ஒரு நாள் தண்டனைலாம் எனக்கு பத்தாது, இன்னும் 3 நாள் தண்டனை வேணும்னு இவங்களே வாலண்டரி கேட்டு வாங்கிடுறாங்க போல இருக்கு. அந்த மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. உடனே பூர்ணிமா சொல்றாங்க, நீ இப்படி பேசியிருந்தேன்னா 1 வாரம் தண்டனை போட்டுருங்க. 1 வாரம் கூட போட்டுக்கலாம், எனக்கு பிரச்சனை கிடையாது. 1 வாரம் கூட நான் வீட்டில் இருக்கேன், எனக்கு சாப்பாடு மட்டும் கொடுத்துருங்க, 1 வாரம் இங்கே எனக்கு ஜாலியாக இருக்கு, நான் இங்கே ஜாலியாக இருந்துடுறேன் அப்படின்ற மாதிரின்றாங்க. அக்ஷயா என்ன அக்ஷயா இப்படி டோட்டலாக எப்படி மாற்றிங்க அப்படின்ற மாதிரி இருக்கு. ஸோ அவங்க உள்ளே போன காரியம் சக்ஸஸ் ஆயிடுச்சு. ஏன்னா உள்ளே எதுக்கு போனாங்களோ அந்த அளவுக்கு அந்த எந்த எதிர்பார்ப்போடு போனாங்க, அந்த எதிர்பார்ப்பு நடந்துருச்சு. இந்த வாரம் சேவ் ஆயிடுவாங்க அப்படின்றது தான் பாயிண்ட்டு. பாயிண்ட் நம்பர் 2, ஒரு பக்கம் யார் மாயா, நிக்சன் மற்றும் ஐஷு டிஸ்கஷன் பண்ணிட்டு இருக்கும்போது எனக்கு பிரதீபை கண்டாவே பயமாக இருக்குதுங்க. அவர்கிட்ட பேசுறது கூட எனக்கு போக முடியல, நைட்டு தூங்குறது கூட நிம்மதியாக இருக்க முடியல. ஸோ எனக்கு விஷ்ணு மாதிரியே எனக்கு பயமாக இருக்குது, எதனா பண்ணிடுவாரோ இது பண்ணுறாரோ அப்படின்ற மாதிரி எனக்கு பயமாக இருக்குது. அவர் பிஹேவியர் சேஞ்சஸ் எனக்கு சுத்தமாக பிடிக்கல, எந்த நேரத்தில் எப்படி நடக்கிறாருன்றது தெரியல. ஸோ அவருக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, மேலே இடத்துல எதனா பார்த்து எதனா சரி செஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படின்னோடனே அதான் உரிமை குரல் தூக்குறோம்ல, பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் மாயா சொல்கிறாங்க. உடனே ஐஷு அப்படி என்னடா பண்ணிட்டாரு, அவர் ஒன்றுமே பண்ணல, நீ அவளை ரியாக்ட் பண்ணுற அப்படின்ற மாதிரி ஐஷு ஒரு கேள்வி கேட்குறாங்க. அவருக்கு வெறும் ஆன்சைட்டி பிரச்சனை, அந்த கோவத்தில் பல விஷயங்கள் பண்ணுறாரு, மற்றபடி ஒரு பேச போகிறதுக்குலாம் ஃபன்னாக இருக்கும், பட்டு கோவத்தில் பண்ணுறாரு, அந்த மாதிரி இருக்கவங்க அப்படி தான் இருப்பாங்கன்ற மாதிரி ஐஷு சொல்கிறாங்க. உடனே மாயா சொல்லிடுறாங்க, அப்படி தான் இருக்கும், அவங்களுக்கு ஒரு பதட்டம், எல்லா விஷயத்திலும் பதட்டமாக யோசிக்கிறது, பதட்டமாக பண்ணுற மாதிரி தான் அவருக்கு ஃபீல் இருக்கணும்னு. இல்லைங்க, அது எனக்கு பதட்டமாக தெரில, அவர் இந்த கேமுக்காக பண்ணுறேன்னு சொல்கிறாரே தவிர அது கேமுக்காக இல்லை, அவருடைய ஜேர்னியே அப்படி தான் இருந்திருக்கு போல், அதுக்கேற்ற மாதிரி தான் அவர் பிஹேவ் பண்ணிட்டு இருக்காரு, இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு, கேமுக்காக அப்படி பண்ணுறதுலாம் நான் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னோடனே மாயாவும் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அவருடைய கேரக்டர் இந்த மாதிரியே தான் பிஹேவ் பண்ணிட்டு இருக்காரு போல், வெளியும் அந்த தான் இங்கே ரெஃப்ளெக்ட் ஆகுது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த பேசிகிட்டு இருக்காங்க. சரி விடுங்க அப்படின்ற மாதிரி பிரதீப் பற்றி இன்னும் பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பூர்ணிமா வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தினேஷ்லாம் அவருக்கு சோப்பு போடுறாங்க, அவரை சோப்பு போட்டு இந்த மாதிரி பண்ணுறாங்க, குட் பிளேயர் இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க அப்படின்னும் போது உடனே நிக்சன் அவர் ஒரு குட் பிளேயர் தாங்க, ஒரு டஃப் காம்படிட்டர் தான், இதில் மாற்றுக்கிறதே இல்லை, அவங்க சோப் போடுறாங்களா இல்லை, அதுதான் உண்மை. பிரதீப் ஒரு டஃப் காம்படிட்டர் தான், அவர் கூட நம்ம மோதத்துக்கே கொஞ்சம் பயமாக தான் இருக்குது, அவரை காம்படிட் பண்ண முடியல, அந்த மாதிரி அவர் பல விஷயங்கள் பண்ணுறாரு. நான் டஃப் காம்படிட்டர்ன்றதை நான் அக்செப்ட் பண்ணிப்பேன் அப்படின்ற மாதிரி நிக்சன் அக்செப்ட் பண்ணுறாரு. இன்னொரு பக்கம் பூர்ணிமா சொல்லுவாங்க, அவர் பண்ணுறதெல்லாம் எனக்கு சில்லி மேட்டருங்க, காமெடியாக தாங்க தெரியுது, அந்த அளவுக்குலாம் ஒர்த்து இல்லைங்க, அவர் காமெடி பண்ணுற மாதிரி தான் இருக்கே தவிர உங்களுக்கு அந்த இதெல்லாம் எனக்கு பெருசாலாம் தெரியல, நான் டே 1லேருந்து அதான் சொல்லிட்டு இருக்கேன், எனக்கு அவர் மேலே பெருசாக இதெல்லாம் கிடையாது அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் பூர்ணிமாவோட பாயிண்ட்டாக இருக்குது. ஒன்று இவங்க பேசினா தினேஷை பற்றி பேசுகிறாங்க, இல்லை பிரதீபை பற்றி பேசுகிறாங்க, இல்லை அர்ச்சனா பற்றி பேசுகிறாங்க. இந்த 3 டாப்பிக்கையும் எடுக்காமல் அவங்களுக்கு அந்த நாளே முடியாது போல், மாயா அண்ட் கோ கம்பெனிக்கு அந்த நாளை ஆரம்பிக்கிறதும் இதில், அந்த நாளை முடிக்கிறதும் இவங்க 3 பேர் பேச்சு இல்லைன்னா தூக்கம் கூட வராது போல். இப்படி தான் லைவில் நடந்துகிட்ருக்கு. உங்களோட கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கைஸ்.